சார் 2 ஃபாரினர்ஸ் வச்சு போயிருக்காங்க சார். இது வரைக்கும் ஐபிஎல்ல இப்படி ஒரு விஷயத்த நான் பார்த்ததே இல்ல. 3 ஃபாரினர்ஸ் வச்சு விளையாடின இது கூட நான் பார்த்துருக்கேன். பட் வந்து அதுலயும் என்னப்பா ஒரு ஃபாரின் பிளேயரை போய் யாராவது விட்டு கொடுப்பாங்களாங்கிற மாதிரிலாம் கொஸ்டின்ஸ் இருந்திருக்கு. சஞ்சு சாம்சனே அவருடைய கேப்டன்சியில் அதை பண்ணியிருக்காரு. வெல் அண்ட் குட். ஆனா 2 ஃபாரினர் வந்து அன்இமேஜினபிள். இப்படி ஒரு டீம் வந்து கம்ப்ளீட்டா இந்தியன்ஸை டிபெண்ட் பண்ணி போறாங்க அப்படிங்கிறது என்ன சார்? இப்போ ஜெய்னிமி ஓவர்டன் நீங்க சொல்றீங்க, அது இல்ல. மேத்யூ ஷாட்டை உட்கார வச்சிருக்காங்க. அகீல் ஹுசைன் சில இன்ஜுரி கன்சர்ன் சொல்றாங்க. ஃபார்ச்சுனேட்லி அவர் ஃபியூச்சர்ல வந்தாருன்னா நல்லா இருக்கும். பட் மேத்யூ ஷாட் உட்கார வைக்க வேண்டிய அவசியம் இருக்கா? நல்ல பிளேயர் அவரு. எனக்கு அது ஒன்றும் புரியல. எங்கள் ஸ்ட்ராட்டஜியே எனக்கு புரியல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த இம்பேக்ட்னு ஒரு கான்செப்ட் இருக்குல்ல, எனக்கு நான் வந்து இம்பேக்ட் கான்செப்டுக்கு ஒரு பெரிய எதிரி. எனக்கு பிடிக்காது அந்த கான்செப்ட். பட் ஒரு பிடிக்காத ஒரு ஆளை நம்ம ஒத்துக்கிட்டோம் இந்த வாழ்க்கையில். குடும்பம் நடத்தி தான் ஆகணும்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி இருக்கும்போது சரி, அதை ஹவு பெஸ்ட் ஆர் வி யூஸிங் இட் அப்படிங்கிறது இருக்குல்ல. நம்ம எந்த அளவுக்கு அதை நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இம்பேக்ட் சப் நீங்கள் எடுக்க போகிறீங்க. இம்பேக்ட்டுங்கிற வார்த்தைக்கு இந்த ஆளை நீங்கள் எடுக்கிறதுனால இந்த கேமில் ஒரு இம்பேக்ட் இருக்கும் அப்படிங்கிறது தான். அதுக்கு அந்த பேரே கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரியான ஒரு ஆளை நீங்கள் எப்போ எடுப்பீங்க? சுச்சுவேஷன் பேஸ்டாக இருக்கணும். இப்போ போன மேட்ச்சுக்கு வந்து 11ல் இல்லாத சர்ஃப்ராஸ் உள்ளே வந்தார். பேட்டிங் நடந்துட்டு இருக்கும் போதே ஒரு பேட்ஸ்மேன் இம்பாக்ட் எடுக்கிறீங்க. பிகாஸ் அந்த சுச்சுவேஷன் வாரண்டட். உங்களுக்கு ஒரு அடிஷனல் பேட்ஸ்மேன் தேவைப்பட்டது, என்ன குயிக்காக விக்கெட் போயிட்டு இருக்கு, பண்ணிட்டீங்க. ஓகே, இந்த மேட்ச்சில் நீங்கள் இம்பேக்ட் எடுக்கிறீங்க. ராகுல் சாகரை எப்போ எடுக்கிறீங்க? நீங்கள் ஸ்பின்னரே இன்ட்ரடியூஸ் பண்ணல இன்னும். உங்களுக்கு என்ன பவர் பிளேயே முடியல. பவர் பிளே முடியறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்பின்னரை இம்பாக்ட் பிளேயராக எடுக்கிறீங்க. என்ன தெரிஞ்சு எடுத்தீங்க? அதான் கான்ஷியஸ் சாய்ஸ். இவரை வச்சு தான் போகிறோம் முன்னாடி. அது வந்து முதல்ல என்ன பட்டா எழுதி கொடுத்தது. அது இந்த தொகுதி இந்த ஆளுக்கு தான் சொல்லிட்டு எழுதி கொடுக்குது. ரொம்ப எலெக்ஷன் ரிசல்ட் ஓரியன்டாக பேசுகிறோமோ சீசன். ஓகே, அப்படின்னு பட்டா எழுதி கொடுத்துருக்கா? அப்படிலாம் ஒன்றும் இல்லையா. சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி தானே எடுக்கணும். நீங்கள் இன்னும் ஒரு ஸ்பின்னரே இன்னும் உள்ளே கொண்டு வரல, அட்டாக் கொண்டு வரல. ஒரு ஸ்பின்னரை இம்பேக்ட் எடுக்கிறீங்க. நீங்கள் ஒரு ஸ்பின்னர் போட்டாச்சு, அவனை அடிச்சிட்டாங்கன்னு வைங்க. அப்போ நீங்கள் இம்பேக்டாக ஒரு ஸ்பின்னர் கொண்டு வருவீங்களா? பயப்படுவீங்கல்ல நீங்கள். அதனால அன்டெஸ்டட் ஏரியாவில் நீங்கள் இம்பேக்ட் பிளேயரை எப்படி எடுப்பீங்க? என்ன அவசரம் உங்களுக்கு 6 ஓவருக்குள்ளே எடுக்கணும்னு? இருக்கிற பவுலரடியே போங்களேன். அந்த இருக்கிற பவுலரில் ஒருத்தன் அடி வாங்கினான்னா, அவர் 2 ஓவர் போட்டு அடி வாங்கிட்டானா கூட மீதி 2 ஓவருக்கு எடுத்துக்கோங்க. என்ன பிரச்சனை? உங்களுக்கு என்ன உள்ளேருந்து இம்பாக்டாக எடுக்கிற ஒரு ஆளை அவரோட கோட்டாவை கொடுத்து ஆகணும்னு இருக்கா? Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur, AAA with specialization in electric vehicles and energy engineering.